10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். அந்த பேட்டியில் ரஜினிகாந்த் பகிர்ந்துக்கிட்டதில் உங்களால் மறக்க முடியாத விஷயம் இது. நான் நிறைய படிக்கிற ஹேபிட் உண்டு. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் சன் டிவியில் இன்டர்வியூ கொடுப்பாங்க. அப்போல்லாம் குமுதம் விகடன் தான் சோஷியல் மீடியா கிடையாது. இது மாதிரி பத்திரிகைகள் தான், ஹார்ட் புக்ஸ் தான் நமக்கு விஷயங்கள் வரும். அப்போது நான் அசைட்னு சின்ன வயசில் படித்த ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது எங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதை தான் செஞ்சு கொடுப்பேன், எனக்கு பிடிச்சது நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். அது மாதிரி தான் என் படத்துக்காக தியேட்டருக்கு வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தார். சார் இந்த மாதிரி இங்கே ஒரு பேட்டியில் சொன்னீங்க. ஆமாம், கேட்ரிங் சார், கேட்ரிங் தான் பண்ணுறேன் நான் அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணிட்டு போகிறேன், அதனால தான் அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த கேள்வி, சார் இப்போது இந்த படம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணுறீங்க, ஒரு படத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு சார் கவனிப்பீங்க? சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசியாக பண்ண படம் என்ன ஆச்சு அதை வச்சு தான் ஒருத்தரோட லைஃப். அது ஓடிச்சுன்னா நான் எனக்கு அடுத்த படம், அது ஓடலைன்னா எனக்கு அடுத்த படம் இல்லை. கரெக்ட். இது மாதிரி விஷயங்கள்லாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது ரொம்ப பெரிய விஷயம், அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவார் அவர். இது எத்தனை பேருக்கு ரீச் ஆகிருக்கும்? எனக்கு அது ரொம்ப பெரிய ரீச் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணுறதுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக பண்ணணும். அப்போ தான் நம்ம ட்ராவல் அப்படிங்கிறது இருக்கும். அதுலேருந்து தான் எனக்கு நானே மாற்றிக்கணும். இன்றைக்கி ஒன்று பண்ணோன்னா நாளைக்கு நம்ம பண்ணுற அதே விஷயத்த வேறு மாதிரி பண்ணணும். நீங்கள் கேட்ட பாடல் பண்ணும்போது கண்ணாடி நிறைய யூஸ் பண்ணுவேன் சார். என்கிட்ட அவ்வளோ பெரிய கண்ணாடி கலெக்ஷன் இருந்தது. ஏன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. கேப் யூஸ் பண்ணுவேன். கரெக்ட். ஸோ ஒரு தடவை போட்ட கேப்பை என்கிட்ட அவ்வளோ டிஷர்ட் இருந்தது. ரொம்ப பாப்புலரான ஷோ. ஆமாம், ஒரு டிஷர்ட்டை திரும்பி யூஸ் பண்ண மாட்டேன். அந்த ஷோவில் சீரியலில் ஏதாவது யூஸ் பண்ணுவேன். அது நிறைய டிஷர்ட், கிட்டத்தட்ட ஒரு 200 டிஷர்ட்ஸ் வரத புயல் வந்தபோது அவங்களுக்கு கொடுத்துட்டேன். சேதாப்பேட்டை சைடில் இருந்தாங்க, எல்லா அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பண்ணிவிடுவேன். இவர்கிட்ட இந்த விஷயங்களுக்கு இன்னொன்று, அவர் என்ன சொன்னாலும், அவர் இல்லைன்னு சொன்னாலும் சரி, அர்ச்சனாவோட இன்டர்வியூவில் கூட நான் சிம்பிளாக ஃபாரின் காரில் போகிறேன், இது பண்ணுறேன், நான் என்ன போய் சிம்பிள்னு சொல்கிறீங்களேன்னா, அவர் சிம்பிள் லைஃப் ஸ்டைலில் இல்லை, அவர் தாட்ஸில் சிம்பிளாக இருக்கு. ஸோ அதை நம்ம புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், த ரிகார்ட்ஸ் ஃபார் தட் பர்சன் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். எப்போ கடைசியாக அவர் சந்திச்சிங்க? வந்ததுக்கப்புறம் தேவாதி தேவா ஈவெண்ட்டில் மீட் பண்ணேன் சார். போயிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அவர் அப்படியே நீல் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். அவர் என் தலையில் கை வச்சுட்டு இருந்தார். எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கேன். உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது? நல்லா இருக்கேன். நீங்கள் லவ் யூ சார், லவ் யூ டூ அப்படின்னு அது என்னென்னா ஒன்றுமே பேசாமல் 2 பேரும் இப்படியே அவர் இப்படியே பார்த்துட்டே இருக்காரு, நானும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடி அவரோட உங்களுக்கு தெரியாதது இல்லை, அவரோட கண் பார்வை ரொம்ப ஷார்ப்பானது. நம்மளை பார்த்தாருன்னா நம்ம முதுகில் ஒரு இதுவோ ஊறுற மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு பார்வை. அன்னைக்கு நான் மீட் பண்ணும்போதில் கண்ணில் ஃபுல்லாக ஒரு லவ் தான் சார் பார்த்துக்க முடிஞ்சது. ஸோ த ட்ரான்சிஷன் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் லைஃப், அதுவும் ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப இதாக போயிருக்காங்க. கண்ணை முழுக்க ஒரு அவ்வளோ அன்பு தான் பார்க்க முடிஞ்சது. அதனால் அந்த சிரிப்புலையும் அந்த ஃபேஸ்லேயும் வேறு எதுவுமே தெரில எனக்கு அப்படி தான் தோணுச்சு சார். நீங்கள் பேட்டி கண்ட பிரபலங்களில் யாராவது கோச்சிட்டு இருந்திருக்காங்களா? கோச்சிக்கிட்டதுன்னு சொல்ல முடியாது, சின்ன பசங்க மாதிரி முரண்டு போடுவாங்களா, அது மாதிரி ஏதாவது யூஸ்வலாக நான் அது மாதிரி இது பண்ண மாட்டேன் சார். இப்போது விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஹி வில் கம் ஆன் லைன், விஜய் இதே இன்னொரு வேறு சேனலெல்லாம் நம்ம இதில் கான்செப்ட் சொல்ல மாட்டாங்க, எனக்கு ஏதாவது நல்ல கான்செப்ட் சொல்லுங்கள் விஜய், இது மாதிரி பண்ணலாம், எனக்கு லாங் கேப் ஆச்சு, இல்லைக்கு நீ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இல்லை நீங்கள் இது மாதிரி சொல்வீங்க, சரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிப்போம். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீடம் ஒன்று கொடுத்தாங்க. சன் டிவிலேயே என்ன சொல்லுவாங்கப்பா, உனக்கு ஃபோன் பண்ணுவார், நீங்கள் 2 பேரும் பேசிட்டு என்ன கான்செப்ட்னு சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருக்கும் இப்போ போட் ஹவுஸில், அவர் ஒரு போட்டில் நான் ஒரு போட்டில் அப்படின்னு 2 பேரும் போயிட்டு இது மாதிரிலாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். கோச்சிக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார். அப்படியா? அவர் உள்ளே போடனே அப்பா சூப்பர் ஸ்டார் படத்துக்கு டேட் இல்லைன்னு சொன்னால் தானே சார், அவரோட வீட்டில் தான் ஷூட் பண்ணோம், ஹோம் தியேட்டரில். நான் யூஸ்வலாக என்னென்னா அவங்க உட்காரும்போது அவங்க கொஞ்சம் இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்தாங்கன்னா அவங்க பேசுறதும் ரிலாக்ஸாக இருக்கும். பாடி லாங்குவேஜ் கொஞ்சம்
நம்ம நடிகர்கள் தானே சார் அடிப்படையில், அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு பேசுவேன். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது, சார் எல்லா ப்ரொடியூசருக்கும் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, டக்குன்னு முடிச்சிடுறீங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி சார் இது? அது சும்மா ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னாரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. அப்புறம் என்னாச்சு, கேளுங்க சரி கேட்போம் அப்படின்ட்டு. இல்லை சார் இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, கமல் சார் இருக்காங்க, ரஜினி சார், கமல் சார் அவங்க கூடலாம் நடிக்கும்போது நீங்கள் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? நீங்கள் என்னமோ கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கேட்குறது வேறு மாதிரி இருக்குது. என்னடா அது சொல்கிறாரு? இல்லை சார், ஒரு டைரக்டராக நீங்கள் எப்படி சார் அது ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்கள் பாடி லாங்குவேஜுக்கும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லை, புரியவே இல்லை நீங்கள் என்ன கேட்குறீங்க, இப்படியே சொன்னார் சார். பதிலே இல்லை. நான் அவனே கேமராவை பார்த்துட்டு, இப்போ பாருங்கள் நான் கேட்குறேன், அவருக்கு எப்படி புரியும் பாருங்களேன். இல்லை சார், கமல் சார் வராரு, அவருக்கு சினிமா நல்லா தெரியும், ரஜினி சார் வராரு, அவர் வந்து சூப்பர் ஸ்டார், உங்கள் 2 பேரையும் ஹேண்டில் பண்ண போகும்போது எந்த ஒரு டேரக்டராக இருந்தாலும் பயம் இருக்கும்ல, அப்போ நீங்கள் எப்படி உங்கள் 2 பேரையும் ஹேண்டில் பண்ணீங்க? இதான் சார் நான் கேட்க வந்தேன். இப்போ சொல்லுவார் பாருங்க, இதா எனக்கு என்னென்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இந்த கேமராவை பார்த்து பேசுறது பிடிக்கும். யாராவது ரொம்ப டஃப்பாக இருக்காங்களா, அப்போ வந்து இஃப் ஐ மேக் தம் ரியலைஸ் தட் தேர் இஸ் அ கேமரா அட் ஒரு 6 crore people ஆர் வாட்சிங் இட் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு உணர்த்திட்டேன்னு வச்சுக்கோங்க சார், அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. நம்ம ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பண்ண உடனே அவர் டக்குன்னு மெலோடவுன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவர் எப்போவுமே அப்படி தான் பேசுவார், சாதாரணமாகவே அவர் அப்படி தான் பேசுகிற டைப் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கே தெரியுமே, என் பையன் வந்து ஒரு தடவை அவரோட அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து அவரை மீட் பண்ண போகும்போது, சார் இன்றைக்கி என் பையன் வரா, கொஞ்சம் கலாச்சி விட்றாதீங்க சார், அவருக்கு ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க சார் அப்படின்னு. யார்ப்பா இங்கே விஜயசாதியோட பையன்? போன உடனே ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டார், நீ தானா, இன்னும் இதை பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு. என்னப்பா சொன்னீங்க எல்லாம் முன்னாடி, அப்புறம் நல்லா பாட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதனால் அவரோட இதில் அவரோட ஸ்டைலில் அவர் ஸ்பீட் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு பிரச்சனைன்னு யாருக்கிட்டையுமே வந்தது கிடையாது. ஏன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஒரு இதில் நண்பன் படம் சன் டிவி வாங்குகிற மாதிரி இருந்தது, அதுக்காக எல்லாரையும் வச்சு ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த இன்டர்வியூ யூடியூப்பில் இருக்கும். சங்கர் சார், அப்புறம் கேமராமேன் விஜய் சார், ஜீவா, ஸ்ரீகாந்த் சார் எல்லாருமே இருக்காங்க. அதை வந்து மொத்த கேங்கும் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. உள்ளே போனோன்னே இவர் சொல்கிறாரு, எஸ்.ஏ. சூர்யா சார் இருந்தார். அன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் நாங்கள் வந்து ஷூட் பண்ணுறோம், அப்போ தான் ஷூட் பண்ணுறோம். பண்ணும்போது நான் கேட்குறேன், சார் நான் அவர்கிட்ட சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு, சார் நீங்கள் இந்த படத்தில் என்ன சார் பண்ணியிருக்கீங்க? படம் பார்க்கல நீங்கள்? இல்லை சார் படம் பார்க்கல சார். சார் என்ன சார் படமே பார்க்கலையா? படமே பார்க்காம எப்படி சார் கேள்வி கேட்பார் அப்படின்னாரு. சங்கர் சார் சொன்னார், ஏங்க அவர் எந்திரன் படம் நான் ஒரு 5 நிமிஷம் தலைவரை பற்றி அவர் தனியாக அவர்கிட்ட சொன்னேன். அந்த 10 நிமிஷத்தில் நான் சொன்னதை வச்சுக்கிட்டு அவர் வந்து 1.5 மணி நேரம் இன்டர்வியூ பண்ணார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். எனக்கு புரியவே சார் அப்படின்ட்டு வந்தார். அப்புறம் ஃபுல் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ வந்து ஆக்சுவலாக விஜய் சார் வந்தோன்னே சொன்னார், இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கேள்வி கேட்காதீங்கன்னா அந்த பசங்க இருக்காங்களே அவங்கள வச்சே முடிச்சுக்கோங்க அப்படின்னார். அவர் ஜியோ அது கேங்க ரெடியாக இருக்குது மொத்தமாக. சத்யன் அவரும் வந்திருந்தார். எல்லாருமே நல்லா போச்சு, ஜாலியாக போச்சு அந்த இன்டர்வியூ. ஸோ இது மாதிரி நம்ம வந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வந்து நமக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும். எனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி அது மாதிரி எதுவுமே ஃபேஸ் பண்ணது கிடையாது. முதல் திரைப்பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? எங்கள் அக்கா வீடு இருக்குது, அதே ரோடு எண்டில் வந்து ஒரு சினிமா கம்பெனி ஒன்று இருக்குது. டைரக்டர் சேரனோட ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, போய் பார்க்கலாம், போய் பாரு அப்படின்னு சொன்னார். சரிட்டு போய் பார்க்கும்போது நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு புக்கோ ஏதோ ஒன்று வாங்கியிருந்தேன் சார் அவருக்கு. அதில் வந்து நான் எழுதின ஒரு வரி, ஒரு குடத்து விளக்கை குன்றின் மேல் ஏற்றி வைத்தால் பெருமை விளக்கிற்கல்ல, ஏற்றி வைத்த கரங்களையே சாரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த கிஃப்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது அவர் அப்புறமா தான் பார்த்துருக்காரு. அப்போ அதை என்னென்னா அதை பார்த்துட்டு, அப்போ எனக்கு ஹேர்லாம் எப்படி இருக்கும், அங்கே இருக்கும், நாகார்ஜுன் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்படி நாகார்ஜுன் அப்படி தான் கூப்பிடுவார் அவர். என்ன இப்பயும் பார்த்தா அப்படி தான் கூப்பிடுவார். என்ன சார் இப்படி ஆகிட்டீங்க, என்னாச்சு முடி, அது போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அது பேசிட்டு ஓகே நான் சொல்கிறேன் பார்த்து. அதுதான் தேசிய கீதம் படத்தில் எனக்கு அந்த 4 ஹீரோஸில் இதில் வந்து அவர் ஹீரோ, நீங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இந்த கதையில் 4 பேர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேரலெல்லாம் இங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கேபிஎஸ்ஆர் யூனிட்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அண்ட் நீங்கள் கேட்ட பாடலெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் சன் டிவியில். அந்த படம் ஷூட்டிங் போகும்போது ஒரு சீன், முதல் நாள் எடுத்த சீனுக்கும் அடுத்த நாள் எடுக்க போகிற சீனுக்கும் ஜெகன் இருக்கார், டேரக்டர் ஜெகன். அப்போ அவரோட கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அது சீன் எடுக்கும்போது நான் சொல்கிறேன், சார் ஒரு விஷயம் பேசலாமா அப்படின்னு சொல்லி, சொல்லுங்கள் சார் தி அப்படின்னு.
இல்லை சார் நேற்று எடுத்த சீனில் இப்படி பேசியிருக்காரு, இன்றைக்கி எடுத்த சீனில் இப்படி பேசியிருக்காரு, ரெண்டுமே முன்னுக்கு முரணாக இருக்குது சார் டயலாகு அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம் சார் அப்படி அந்த நேற்று எடுத்த சீன் பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்து 2 இது படித்து பார்த்தாரு. ஆமாம் இது அசிஸ்டண்ட்டுக்கு தானே படிச்சுட்டு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னாரு. இல்லை சார் நான் பார்க்கும்போது தோணுச்சு, நம்ப மாட்டீங்க, இனிமேல் முதல்ல வந்தோடனே லொக்கேஷன் வந்தோடனே சீன் பேப்பர்லாம் சாரதிகிட்ட கொடுத்துருங்க, விஜய் நீங்கள் பார்த்துட்டு அதில் எப்படி ஓகேவான்னு எனக்கு சொல்லுங்கள். என்னடா அது இவங்களாம் திட்டுவாங்களோ அப்படின்னு பார்த்தா, அதாவது எப்படின்னா சேரன் சார் வந்து என்கிட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன் ஒன்று வச்சுருப்பார், ஒரு ரிலையபிலிட்டி, சாரதி சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் படங்களுக்கெல்லாம் சப்டைட்டில்ஸ்லாம் எழுதி கொடுக்குறதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். தேசிய கீதத்துக்கு, பொற்காலம், பாரதி கண்ணம்மா எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் சப்டைட்டில் எழுதி கொடுக்குற ஒர்க்கு, அந்த இதுக்கு நேஷ்னல் அவார்டுக்கு அதுக்கு அனுப்பணுன்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஃபார்ம் அதெல்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்கேன் நான். ஜகன் வந்து ஒரு நாள் கூப்பிட்றாரு, ஜி எங்கே இருக்கீங்க ஜி, என்ன உங்கள்கிட்ட வாங்கல உங்ககிட்ட ஒன்று பேசும்போது சொல்கிறார், நான் சாரதி அப்படின்னு ஒரு படம் பண்ணுறேன், விஜய் சார் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு, இதுதான் கதை, இது எப்படி இருக்குது ஓகேவா? எதுக்கு ஜகன் என்கிட்ட? இல்லை நான் வந்து டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் உங்கள் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த படத்துக்கே நான் சாரதின்னு பேர் வச்சேன், ஹீரோ பேரும் சாரதி, அதுதான் புதிய கீதை அப்படின்னு மாற்றுறாங்க. அப்புறமா நான் சாரதி இல்லை சாரதி அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த இது அதுக்கு வந்து இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா நம்ம சேரன் சார்கிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்தினால இப்படி ஒரு இம்பேக்ட் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறது அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதில் நடிப்பில் என்னென்னா, நான் முரளி சார் நிறைய பாட்டு பாடிட்டே இருப்பார் லொக்கேஷனில் இருக்கும்போது. அதுவும் முக்கால்வாசி அவர் பாடுறது இளையராஜா சாங்கோட பாடாது, நல்லாயிருக்கும் அவர் வாய்ஸு, அவர் அது பாடிட்டு இருப்பார். அந்த ஷூட் ரொம்ப நாள் போச்சு, அது நல்ல படம். அது இன்னும் சரியான ஒரு அந்த அப்போ இருந்த பொலிட்டிக்கல் சினாரியோவால் சரியாக அது இதாகலை. இன்னமும் எனக்கு சேரன் சாரே சொல்ல, எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் நான் எடுத்ததில் தேசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு நிறைவே தந்த படம் அப்படின்னு எதை சொல்லலாம்? இனிமேல் நடிக்க போகிற படங்கள் தான் சார். ஏன்னா எதுவுமே நமக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சுன்னா போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது ஒன்று வந்துடும். இப்போ ரீசெண்டாக ஓஹோ இந்தன் பேபி படம் பண்ணியிருக்கேன் நான், இதுக்கப்புறமும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டருமே நமக்கு சேலஞ்ச் தானே சார், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுமே நமக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி தான். அதாவது ஒரு ஆன் ஸ்க்ரீன் வரக்கூடாது அப்படின்னு போயிட்டு சேனல் ஹெட் அது மாதிரிலாம் இருந்து அதில் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள், அது டெலிவிஷன் அப்படிங்கிறது என்னென்னு ஃபுல்லாக கற்றுக்கிட்டு பாஸ் கூட பேசும்போது அவர் சொல்கிற விஷயங்கள் அதெல்லாமே தனி சந்தோஷமான விஷயங்களாக இருக்கும். அது சொல்கிறது எல்லாமே ஓகே அப்படின்ட்டு மேம் அவங்கக்கிட்டேயும் நிறைய இன்புட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டெலிவிஷனுக்குள்ளே என்ன நானே வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது ஓகே சேனல் ஹெட்டாக இருக்கும்போது என்னை நம்பி விட்டு இந்த ப்ராஜெக்டை கொடுக்கலாம், இவன் இது பண்ண முடியும், இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுக்குறது, இதெல்லாம் அது பண்ணும்போது அந்த சேலஞ்ச் வந்து நான் ஜாலியாக எடுத்துட்டேன். எதுவுமே நான் அந்த சீரியஸ் ஆக மாட்டேன் சார், கேஷுவலாக இருப்பேன் நான், அதே ரிலாக்ஸ்டாக தான் போயிட்டுருப்பேன். யாரோட இன்டர்வியூ அப்படின்னு சொன்னாலும் ஓகே வரட்டும், என்ன நான் விஜயசாரதி அவங்க வரட்டும், நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போவேன் நான். எனக்கு அந்த பயம் இருக்காது. படங்கள் அப்படின்னா நிறைய படங்கள் நான் பண்ணலை. படையப்பா இன்றைக்கி வரைக்கும் வந்து படையப்பாவோட மாப்பிள்ள தானே அப்படின்னு பேசுவாங்க, அந்தளவுக்கு மருமகன் தானே அப்படின்னு பேசுவாங்க, அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் நான் சினிமா என்ன ஆச்சு அப்படின்னா, நான் அந்த டைமில் எல்லா டைரக்டர்ஸையும் நான் பேட்டி எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட நான் போய் சான்ஸ் கேட்க மாட்டேன். நம்ம கேட்டதுக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னா இருக்காது, அவங்களுக்கு தேவையான நம்மளை கூப்பிட்டோம், அவங்களுக்கு தேவையான தான் நான் எவ்வளோ வந்து என்னை பற்றி விதவிதமாக நம்ம நடிச்சிட்டு இருக்கோமே, இதுவே போகிறோமே ரெஃபரன்ஸுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பேன் நான். அதனால அது சினிமா இப்போ தான் நான் வந்து பழையபடி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே ஒரு ஒய் நாட் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், சிட்ரூ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்தராக இனிமேல் என்னென்ன வரப்போதோ அதில் ஏதாவது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஃபுல் படம் பண்ணால் கூட, இப்போ நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க சார், அது நடிக்கும்போது குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சீனில் தானே சார் உங்களுக்கே வந்து சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு எல்லா படத்துலையுமே நம்ம ஒரு 10 சீன் நடித்தாலும் இல்லை 5 சீன் நடித்தாலும் ஏதோ ஒரு சீனில் தான் நமக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நீங்கள் ஓஹோ இந்தன் பேபி நடிச்சிங்க, அந்த காலத்தில் சினிமா நடிச்சதுக்கு இப்போத்துக்கு ஏதாவது வித்தியாசம் ஃபீல் பண்ணிங்களா? இருக்குது சார், உங்களுக்கு தெரியாதது இல்லை சார். அது அப்போ தான் சொல்கிறேனே, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சீன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகிறது அப்படிங்கிறது, ஒன்றா உட்காந்துருப்போம், பிரேக்குனா மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது ஒன்றா இருக்கும், ஷேரிங் அப்படிங்கன்னு இருக்கும். அப்போ அந்த ஷேரிங்கில் வந்து ஃபுட்டு மட்டும் ஷேர் ஆகாது, கரெக்ட், நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்வீங்க. அந்த இப்போ அடுத்து இந்த டைரக்டர் ஒருத்தர் வராரு அப்படின்னா புதுசாக அந்த டைரக்டரோட ஸ்டைல் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நான் இனிமேல் தான் அவர் கூட ஒர்க் பண்ண போகிறவனா இருப்பேன். அப்போ நீங்கள் வந்து அவர்கிட்ட இதெல்லாம் பார்த்துக்கோப்பா, அதை பண்ணாத, நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது இன்புட்ஸ் கொடுப்பீங்க. இன்னொருத்தவங்க வந்து இதில் பண்ண அந்த மாதிரி இது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போது
இன்ஃபர்மேஷன் நிறைய ஷேர் ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு புதுசாக நீங்கள் அதுவே நமக்கு கேட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அதெல்லாமே இருந்தது. இப்போ எல்லாமே அது பிளாக் ஆகிடுச்சு சார். கேரவன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று வந்து ஓகே, அது அவுட்டோர் போகும்போது கண்டிப்பாக அது தேவையாக இருக்குது, அது லேடிஸ்க்கு ரொம்ப தேவையாக இருக்குது அப்படின்னு. பட் அப்போவே வந்து நம்ம லேடிஸ்லாம் ட்ரெஸ் மாற்றிருக்காங்க, துணியெல்லாம் பிடிச்சிட்டு 4 பேர் அது மாதிரி ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து நடிக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கு. நான் நீங்கள் கேட்ட பாடல் போகும்போது வண்டிக்குள்ளாரே ட்ரெஸ் மாற்றிருப்பேன், அடுத்த லொக்கேஷன் போகிறதுக்குள்ளார. அப்படியே போச்சுன்னா வண்டியை இறங்கிட்டு இந்த 2 டோரையும் திறந்துட்டு டோருக்கு நடுவில் நின்று பேண்ட்டே மாற்றிருக்கேன். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியாது அது. ஆனால் சினிமாவில் இது பார்க்கும்போது இதெல்லாம் மாறி இருக்கு, ஒருத்தருக்கு இன்ட்ராக்ஷனே இல்லாமல் ஆயிருக்கு. நேராக போய் அங்கே லொக்கேஷனுக்குள்ளே போகும்போது ஷூட்டிங் ஸ்பாட் எந்த ஏரியாவோ கேமரா முன்னாடி நின்று எடுத்தால் அங்கே தான் ஹாய் எப்படி இருக்கீங்க பார்த்து ஓகே அப்படி தான் பேசுகிற மாதிரி இருக்குது, ஒரு இன்ட்ராக்ஷன் குறையுது. அதுவும் ஃபீல் பண்ணுறேன் இப்போது. நீங்கள் இதுக்கப்புறம் சிலோனில் வந்து ஒரு சேனல் ஹெட்டாகவே இருந்தீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அங்கே பாஸ் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார் சார். எனக்கு இங்கே வரவங்க வந்து இந்தியாவிலேருந்து வரணும் அப்படின்னு. அவர்கிட்ட நான் பேசினோன்னே அவருக்கு என்ன பிடிச்சி போச்சு. சென்ட் இந்த நெக்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ட்டாரு. அதனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியும், சசிகுமார் அப்பா பற்றிலாம் தெரியும். அதனால் வந்து ஃபேமிலியாக ஷிஃப்ட் ஆகிட்டிங்களா? இல்லை சார், நான் மட்டும் தான் சார் போயிருந்தேன். ஏன்னா பையன் படிச்சுட்டு இருந்த டைமிங்க நம்ம போகும்போது நமக்கு அந்த இது வராது. இன்னொன்று நான் போய் அங்கே செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எனக்கு. அங்கே போகும்போது செட்டில் இந்த சென்ஸ் நம்ம போகிறோம், புதுசாக ஒரு இதில் பண்ணுறோம், அங்கே எல்லாத்தையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகும். அப்போ நான் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவங்களை கூப்பிட்டு போனால் எது இவங்கள பார்த்துக்கிறது இவங்க என்ன பண்ணுறா அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால போகல. ஸோ நான் மட்டும்தான் போயிருந்தேன். கம்பெனி நல்ல வீடு ஒன்று கொடுத்துருந்தாங்க, கார் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு சில ஸ்ரீலங்கன் லைசன்ஸ்லாம் கூட இருக்குது. நானே செல்ஃப் டிரைவிங்கில் தான் அங்கே போயிட்டுருப்பேன். ஃபுல்லாகவே சுற்றிருக்கோம், ஒரு ஷோக்காக ஆடிஷனுக்காக எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து என்னென்னா அங்கே இன்னமும் ஒரு பகுதியில் வந்து ஒரு சோகம் இருக்க மாதிரியே இருக்குது, இன்னொரு பகுதியில் சோகமாக இருக்க மாதிரி இருக்குது. சோகம் நிஜமாகவே இருக்க பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையக பகுதி. அங்கே இருக்க தமிழர்கள் மத்தியில் வந்து சோகம் நிஜமாகவே இருக்குது, அவங்களோட வாழ்வாதாரம் அப்படி இருக்குது. மலையக தமிழர்கள் காலம் அப்படின்னா உங்களுக்கு அவங்கள நீங்கள் போயிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அதனால் சோகமாக இருக்க மாதிரி நாம் நினச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி யாழ்ப்பாணம் பகுதியில் அங்கே நல்ல மக்கள்லாம் வந்து நல்லா தான் இருக்காங்க, வசதியாக இருக்காங்க. அவங்களுக்குள்ளாரையும் 1-2 மனிதர்கள்கிட்ட நிஜ சோகம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். லாஸ் அப்படிங்கிறது எல்லாருமே அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு லாஸை நான் டச் பண்ண விரும்பல. பட் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது மார்க்கெட்லேயே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஷோவை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பண்ணுங்கள், ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு பையிங் கெப்பாசிட்டி இருக்குது, பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி அங்கே இருக்கிறதுனால இந்த ஈவெண்ட்டை நீங்கள் அங்கே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இருக்குன்னா அப்போ அவங்க வெல் டு டூவாக இருக்காங்க, நல்ல வசதியானவங்களாக இருக்காங்க. அந்த வசதியானவங்களாக இருக்கிறதுக்கு காரணம் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்த அந்த இலங்கை தமிழர்கள். அது ஒன்று. இந்த மலையக தமிழர்கள் பார்க்கும்பொழுது அவங்க இன்னும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக தினக்கூலிக்கு வந்து எங்களுக்கு ஏற்றி கொடுங்க, நான் போகும்போது 700 ரூபா எங்களுக்கு தினக்கூலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடுறவங்களாக இருந்துட்டு இருந்தாங்க. ஏறின விலை ஒரு 20 ரூபாய் வித்துட்டு ஒரு பொருள் 100 ரூபாய் ஏறி இருக்குது அப்படின்னா இப்போ அது 90 ரூபாவாக குறைஞ்சிருக்கு. நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், இப்போ அவர் அங்கே தான் இருக்கார், கூட ஒர்க் பண்ணவர். எதனால் இது மாதிரி யூடியூப்பில் இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க? இது வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்டலாக நினைவுக்கு வந்திருக்கேன். ராஜ்டிவியில் வந்து நான் வந்து தலையில் கூட நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி அது ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறீங்க உங்களை நீங்களே? அது வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.